வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முள்ளங்கி, முட்டை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கடுகு தாளிக்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். இப்போ முள்ளங்கி போட்டு முட்டை பொரியல் பண்ணலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு பொரியுது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி அரிஞ்சு வதக்கி வச்சுக்கிற முள்ளங்கி எடுத்து இதில் போட்டுக்கலாம். முள்ளங்கி போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, உப்பு, அதிலே கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் தூள். முள்ளங்கி சளி பிடிக்கும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு பெப்பர் தூள். முட்டை வேறு உடச்சி ஊற்ற போகிறோம், அதனால வாசனை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் மஞ்சாத்தூள். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு, தண்ணி எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வெந்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றி கலரி இறக்க வேண்டியதுதான். முள்ளங்கி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு முள்ளங்கி. இந்த சமயத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். இது பாருங்கள், முட்டை ஒரு முட்டை போகிறோம், இல்லைன்னா 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி பொரியல் சாப்பிடாத பசங்க கூட முள்ளங்கி பொரியல் சாப்பிடுவாங்க, முட்டை உடச்சி ஊற்றுறதுனால. இது பாருங்கள், அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி. முட்டை தெரிஞ்சுங்களா? முட்டை அங்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு.